எல்லா பண்டிகையும் விட எல்லா விரத நாட்களையும் விட இந்த சிவராத்திரி ஒரு தனியான ஒரு விரத முறை. ஏன் ஒவ்வொரு விரதங்கள் மாதிரியும் தானே சிவராத்திரியும் கொண்டாடணும். நம்ம ஏகாதசி கூட தான் முழிச்சிருப்போம், வைகுண்ட ஏகாதசிக்கு முழிச்சிருப்போம், நாங்கள் போய் சொர்க்க வாசலை பார்ப்போம். வேற ஏதாவது நாள்னா நாங்கள் முழிச்சிருப்போம். இன்னும் வந்து நாளைக்கு நாளை கழிச்சு தான் கல்யாணம் போகுதுன்னா நாங்கள் தூங்காமல் நைட்டெல்லாம் உட்காந்து முழிச்சிருப்போம். அதுவும் முழிச்சிட்டு தான் இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கோம். அப்படி என்ன இருக்குது சிவராத்திரியில? மற்ற விரத முறைகள் எல்லாமே, நீங்கள் ஒரு கந்த சஷ்டியா இருக்கட்டும், இல்லை நீங்க வந்து ஒரு கோகுலாஷ்டமியா இருக்கட்டும், எல்லா விரத நாட்களுமே மனிதன் தன்னுடைய புற தேவைகளுக்காக கடவுளிடம் போய் கேட்பது. ஆனா சிவராத்திரி விரத முறை மட்டும்தான் சிவனையே தன்னிடம் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு ராத்திரி. அப்ப இந்த ராத்திரிக்கு எவ்வளவு அதிகமான ஒரு வலிமை உண்டு, எவ்வளவு அதிகமான ஒரு சிறப்பு உண்டு. அப்பா எனக்கு ஒரு 50 ரூபா கூகுளில் போட்டு விடு, நான் ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு சொல்ற ஒரு பிள்ளைக்கும் அப்பாவே கூட வந்தா ஒரு 500 ரூபா சாப்பிட முடியுன்ற ஒரு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கோ, அந்த மாதிரி தான் மற்ற விரத முறை எல்லாமே சும்மா அப்பா கொடுக்குற கூகுளில் கொடுக்குற 50 ரூபா மாதிரி. என்னடா இவ்வளோ எளிமையா சொல்றேன்னு சொல்லாதீங்க, சிவனே எளிமையானவன் தான். மந்திர வார்த்தைகளாலும் அப்படியே புராண வார்த்தைகளும் நம்ம வந்து கடக்க வேண்டாம். இந்த சிவராத்திரி சிவனையே என்னிடம் ஐக்கியப்படுத்தி அந்த சொரூபத்தை நான் உள்வாங்கி அந்த சக்தி மூலமாக என்னுடைய வாழ்வியலை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. அப்பேற்பட்ட சிவராத்திரி அன்று என்ன மாதிரி விரத முறையை மேற்கொள்ள வேண்டும், ஒரு சின்ன ஒரு ஹிண்டோட போயிடலாம். இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கு ஒரு 12 மணி காலம் நமக்கு. இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே சதுர்திசி என்பது மாலை தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அடுத்த நாள் வரைக்கும் சதுர்திசியோட வீரியமும் அதோட அளவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சிவராத்திரி என்றாலே மௌனம்னு. அப்ப எது சுகம்? இன்னைக்கு எது சுகம்? சும்மா இருத்தலே சுகம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சும்மா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேசாம இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அத்தனை அளவுக்கு உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய எனர்ஜியும் சேவ் செய்யும்.